அம்மா வீட்டுக்கு போயிருந்த போது 3 கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை கண்டிப்பா போகணும்னு முன்னாடியே பிளான் பண்ணோம். ஆனா பார்த்தா 2 கோயிலுக்கு தான் போயிருந்தோம். சீக்கிரமா திருநீர்மலை மூடிடுவாங்க அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் அந்த கோயிலுக்கு போயிருந்தோம். கீழே இருக்க நீர்வண்ண பெருமாளை பார்த்துட்டு மேல இருக்க ரங்கநாத சுவாமி பார்க்கறதுக்காக படிக்கட்டு ஏற ஆரம்பிச்சோம். அம்மாவால வேகமா படிக்கட்டு ஏற முடியாதுன்றதுனால பொறுமையா உட்காந்து வாமான்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் பாப்பாவை தூக்கிட்டு படிக்கட்டு மேல ஏறி போய் சாமியும் பார்த்துட்டு ரிட்டர்ன் வெளியில வரும்போது தான் அம்மாவும் சாமி பார்க்கறதுக்காக மேல வந்திருந்தாங்க. அவங்களையும் கூட்டிட்டு போய் சாமி பார்க்க வச்சுட்டு வெளியில வரும்போது பிரசாதமா புளியோதரை வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். நம்ம வீட்டுல புளியோதரை செஞ்சா இந்த அளவுக்கு டேஸ்டாவே வர மாட்டேங்குது. ஆனா கோவில் புளியோதரை மட்டும் எப்படிதான் இந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குன்னே தெரியலங்க. மேல கிளைமேட் வேற லெவல்ல இருந்துச்சு. சுத்தி முத்தி பார்த்தா வெயிலையே காணோம். ரிட்டன் மறுபடியும் போயிட்டு சக்கரை பொங்கலை வாங்கிட்டு வந்து 3 பேரை ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே படிக்கட்டுல ரிட்டன் கீழே வரும்போது ஆஞ்சநேயர் தரிசனம் பார்த்துட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். வர வழியில ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்க அந்த அளவுக்கு வீடியோ எடுக்காதனால தான் நான் இதுல அப்லோட் பண்ணல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை பாய்.